சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில் சனிக்கிழமை வரை 26 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாத், ஜனவரி 1ஆம் தேதி முதல் நாளொன்றுக்கு 80,000 பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். ஜனவரி முதல் ஸ்பாட் புக்கிங் வரம்பை 15,000ஆக உயர்த்துவது குறித்து அரசுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வரும் நாட்களில் சபரிமலை கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் எருமேலியில் பார்க்கிங் மைதானத்தில் பக்தர்களின் வாகனங்கள் பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சபரிமலையில் மண்டல பூஜை நெருங்கியதால் பக்தர்களின் வருகை அதிகரித்தது. இதனால் பம்பை மற்றும் நிலக்கல் எருமேலியில் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர். இந்நிலையில் பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் எருமேலியில் உள்ள பார்க்கிங் மைதானத்தில் வாகனங்கள் பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. தரிசனம் முடிந்து நிலக்கல்லிலிருந்து திரும்பும் பக்தர்களின் வாகனங்களை பொறுத்து வாகனங்களை அனுப்பி வருகின்றனர். ஆனால் பல மணி நேரமாக காத்திருந்த பக்தர்கள் பொறுமையை இழந்து எருமேலி இராணி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பக்தர்களின் சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போலீசார் கலைந்து போகச் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.